Dear friends, today's Singanadam Manarudi Sivaraman. I am going to give a very important lecture today, and I want every one of you to see this, hear this, and pass on to the world. It should go like viral. டொனால்டு ட்ரம்ப் எதற்காக இந்தியாவிற்கு எகென்ஸ்டாக பேசுகிறார், எதிராக பேசுகிறார் என்றால் இதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர் இந்தியா எனது நண்பர், ஆனாலும் இந்தியா செய்தது தவறு என்கிறார். என்ன தவறு செய்தது? அதாவது இதற்கான காரண காரியங்களை ஜியோ பாலிட்டிக்ஸ் என்ற முறையில் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது என்னவென்றால், ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த 3 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. 1991 யுனைடெட் சோவியத் யுஎஸ்எஸ்ஆர் உடைந்தபோது உக்ரைன் ஒரு நாடாக, தனி நாடாக பிரிந்தது. அப்பொழுது ரஷ்யா உக்ரைனிடம் சொன்னது என்னவென்றால், நீ என்றுமே நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்ற யூரோப்பியன் தேசங்களுடன் சேரக்கூடாது என்பதுதான் அதன் விதி. ஆனால் நேட்டோவில் இணைந்து விட்டார் செவன்ஸ்கி, உக்ரைன் அதிபர். அதுபோல் இந்தியாவுக்கு எதிராக ட்ரம்ப் பேசுவது என்னவென்றால், அவரது அபிப்பிராயம், டொனால்டு ட்ரம்ப் சொல்லுவது, நினைப்பது என்னவென்றால், ரஷ்யாவிடம் பணம் இல்லை, அவர்களுடைய பொருளாதாரம் மிகவும் நசித்து போயிருக்கிறது. ஆனால் அவர்களிடமிருந்து இந்தியாவும் சைனாவும் கச்சா எண்ணெயை வாங்குவதால் தான் அவர்களுடைய பொருளாதாரம் ஓங்கி நிற்கிறது. சைனாவும் இந்தியாவும் அவர்களிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கவில்லை என்றால் ரஷ்யா உக்ரைன் போரை இத்தனை ஆண்டு காலம் நடத்தி இருக்க முடியாது. அவர்களுக்கு பணம் வேண்டும். பணம் எங்கிருந்து வருகிறது? கச்சா எண்ணெய் விற்பதன் மூலம் வருகிறது. ஆகவே இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது என்பதுதான் ட்ரம்ப் சொல்வது. இதுதான் என்னுடைய அர்த்தம். அப்படி இந்தியா எங்களுக்கு, எங்களுடைய பொருளாதாரத்திற்கு இணக்கமான வகையில் உலக நாடுகள் எங்கிருந்தோ, எந்த நாடில் இருந்தோ எங்களுக்கு குறைவான விலையில் கச்சா எண்ணெய் கிடைத்தால் அங்கிருந்து நாங்கள் வாங்குவோம். அமெரிக்காவின் சொல் பேச்சை கேட்க மாட்டோம். எங்களுடைய பொருளாதாரத்திற்கு 25-30% குறைவான விலையில் கிடைக்கும் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை நாங்கள் வாங்குவோம். இதுதான் நமது இந்திய அரசாங்கத்தின் கொள்கை. இப்போ இதில் வேறு இன்னொன்று உண்டு. பிரிக்ஸ் நாடுகள். பிரிக்ஸ் என்றால் என்ன? பிரேசில், ரஷ்யா, சைனா இவர்கள் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது தான் பிரிக்ஸ் நாடுகள். இந்த பிரிக்ஸ் அமைப்பில் மேலும் பல நாடுகள் இணைந்தால் அமெரிக்காவின் டாலர் வீக்காகிவிடும், நசித்து போகும், விலை இறங்கும். அது எப்படி? பிரிக்ஸ் என்ற ஒரு அமைப்பு டாலருக்கு இணையான ஒரு நாணயத்தை வெளியிட இருந்தது. அந்த பிரிக்ஸ் நாணயம் என்று அதன் பெயர். பிரிக்ஸ் நாணயம் என்ற அதன் பெயர் வந்தால், அது புழக்கத்தில் வந்தால், இந்தியா பிரிக்ஸ் நாணயத்திலேயே தனது ஏற்றுமதி இறக்குமதியை செய்யும். ரஷ்யாவிடமிருந்து பிரிக்ஸ் நாணயத்தில் கச்சா எண்ணெயை வாங்கும். அதுபோல் இந்தியாவிலிருந்து இங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்கள் யாவும் பிரிக்ஸ் நாணயத்திலேயே ஏற்றுமதி செய்யப்படும். இப்படி செய்வதால் அமெரிக்காவின் டாலரின் மதிப்பு சரியும், இறங்கும், அதன் மதிப்பு மிகவும் குறைந்து போகும். இதுதான் அமெரிக்காவுடைய டொனால்டு ட்ரம்ப் சொல்வது. அமெரிக்கர்கள் சொல்வது என்னவென்றால், அவர்களது டாலர் தான். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக, எனக்கு தெரிந்து 50-60 வருடங்களாக, ஆண்டுகளாக எல்லா தேசங்களும் டாலரில்தான் இறக்குமதி ஏற்றுமதிக்கான விலையை நிர்ணயிக்கிறது. இப்போது பிரிக்ஸ் என்றது அதற்கு டாலருக்கு போட்டியாக வந்தால் டாலர் விலை
இறங்கும். அதாவது டாலர் நமக்கு வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ பெரும்பாலான நாடுகள், இந்தியா, சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் டாலரை வாங்காது. டாலரின் விலை சரியும். ஆனால் இது நாள் மட்டும் பிக் பிரதர் ஆட்டிடியூடில் இருக்கிற அமெரிக்கா எல்லா பிரசிடெண்ட்டும், இந்த ட்ரம்ப்பு மட்டும் இல்லை, ட்ரம்ப்பு இப்பொழுது பெரிய அளவில் இதை பேசுகிறார், இதை ஆக்கப்பூர்வமாக செய்து வருகிறார். இதற்கு முன்பு இருந்த ஜோ பைடன், அதற்கு முன்பு இருந்த ஒபாமா, கிளின்டன் எல்லோருமே இப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் இந்தியாவிற்காக எந்த விதமான ஃபேவரையும் செய்யவில்லை. அவர்கள்தான் அண்ணன், உலகுக்கே அண்ணன். ஆகவே அமெரிக்கர்கள் சொல்வதைத்தான் எல்லா நாடுகளும் கேட்க வேண்டும். டாலர் தான் மிகச்சிறந்த நாணயம், டாலரில் தான் அனைவரும் ஏற்றுமதி இறக்குமதியை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அமெரிக்கர்களுக்கு என்றுமே உண்டு. ஆனால் நமது தேசத்தில் விலை எங்கு குறைந்த விலையில் கிடைக்கிறதோ அந்த விலையில்தான் நாம் இறக்குமதி செய்வோம். இந்தியாவிற்கு 80% ஆயில் தேவைப்படுகிறது. இந்த 80%த்தில் விலை எங்கு குறைகிறதோ அங்கிருந்து தான் நான் வாங்க முடியும். ஆகவே அதிக விலை கொடுத்து அமெரிக்காவிலிருந்து நாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, கொலம்பியாவிலிருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் அது தூரம் அதிகம், அங்கிருந்து கொண்டு வருவதற்கு டிரான்ஸ்போர்ட் செலவும் மிகவும் அதிகமாகும். இது தவிர ட்ரம்ப்போட விளையாட்டு, விபரீதமாக விளையாடுகிறார் ட்ரம்ப்பு. இது நிலைத்து நிற்காது. இந்தியாவும் சைனாவும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்தால் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. அதை அறிந்து கொண்ட ட்ரம்ப்பு இன்று சொல்கிறார், பாகிஸ்தானுக்கு எண்ணெய் உற்பத்திக்கான டெக்னாலஜியை நாங்கள் கொடுப்போம். அங்கு எண்ணெய் உற்பத்தி மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். அந்த எண்ணெயை இந்தியாவும் ஒரு நாள் பாகிஸ்தானிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை வரும் என்று அடாவடித்தனமாக, ஆக்ரோஷமாக பேசுகிறார் ட்ரம்ப். ஏன் பாகிஸ்தானில் மட்டும்தான் புதியதாக எண்ணெய் கிணறுகளை தோண்டி எண்ணெயை கண்டுபிடிக்க முடியுமா? இந்தியா இவ்வளோ பெரிய நாடு, இந்தியாவில் இது மாதிரியான முயற்சிகளை செய்து இங்கு எண்ணெய் உற்பத்தியை பெருக்க முடியாதா? எதற்காக எண்ணெய் உற்பத்தி? நமது எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், சோலார் பவர் போன்ற பல்வேறு புதிய யுக்திகளை கையாண்டால் நமக்கு எண்ணெயே தேவைப்படாது. அதுதான் இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டியது. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கமும் மோடியும் முயற்சித்து வருகிறார் என்று கூறி வருகிறேன். அதுபோல் பாகிஸ்தானுக்கும் வங்களாதேசத்திற்கும் ஏராளமான உதவிகளை செய்து அவர்களுக்கு டியூட்டி டாரிஃப் மிகவும் குறைத்து இப்படியாக செய்து வந்தால் இது அமெரிக்கா பாகிஸ்தான் மூலமாகவும் வங்காளதேசம் மூலமாகவும் இந்தியாவுக்கு எதிர்மறையான செயல்களை செய்யலாம் என்று அடாவடித்தனமாக ட்ரம்ப் நினைக்கிறார். இது ஒருபோதும் நிறைவேறாது என்று கூறி இத்துடன் இன்றைய சிங்கநாதம் உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.